விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்க எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தருமையான காலையிலே சத்திய வசனத்தின் சில நல்ல விளக்கங்களையும் ஆலோசனையும் சொல்ல எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக இயேசுவின் நாமத்தை கனப்படுத்துகிறேன். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான நல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேற்ற வாழ்நாக கொடுக்கப்பட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் புரியாதியா? நான் தான் பலமுறை சொல்கிறேன்ல, எல்லாமே எல்லாருக்கும் புரியாது. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தெரிஞ்சதை வச்சு தான் போயிட்டே இருக்கணும். நான் எல்லாத்துலேயும் நான் மாஸ்டர்னு யாரும் சொல்ல முடியாது. பைபிள் நான் படமுறை சொல்லுவேன், செம்மையும் உண்மையுமான பாதையில் போங்க, நல்லவர்களாக நடங்க, உங்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள், முடிஞ்ச உதவியை யாருக்கும் செய்யுங்க, இல்லாதவனுக்கு செய்யுங்கள். அதான் என் பைபிள் என்ன என்ன முக்கியம்? விலையேறப்பட்டது. உலகத்தில் இந்த பைபிளுக்கு சமமான புஸ்தகம் கிடையாதுயா. இருந்தால் என்னை மாதிரி டிவியில் பேசுங்க. உலகத்திலேயே இந்த பைபிளை படித்து முடிக்கிறதுக்கு 100 வயசானாலும் முடியாதியா, தெரியுமா? 100 வயசானாலும் படித்து முடித்து அதை புரிஞ்சு கொள்ளவும் அடுத்தவனுக்கு சொல்லவும் முடியாது. ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நம்முடைய செம்மையான வாழ்க்கையில். இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம் என்ன? அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் உங்களை போல நாங்களும் மனுஷர் தான். யாவரோடு சமாதானமாக இருங்க, ஆறுதல் பழக்கமாக இருங்கன்னு தான் போட்டிருக்கு பைபிளில். கூடுமானால் உங்களால் யாவரோடும் சமாதானமாக இருங்க. யார்கிட்டையும் போய் பிரச்சனையை உண்டாக்காத. உன்னுடைய விசுவாசத்தை சொல்லு. நீ யாரை விசுவாசிக்கிறியோ அதை சொல்லு. நான் இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் தெளிவானது, விவரமானது. முதல்ல எல்லா பைபிளை படித்து இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளையை பின்பற்றக்கூடிய ஆளுகளும் உள்ளது. நீங்கள் எந்த சபைன்ற வாதாட்டம் கிடையாது. உலகத்துக்கே நான் பலமுறை சொல்லியிருக்கேன், உலகத்துக்கே ஒரு பைபிள் தான். பைபிளை மாற்றி அமைக்கவும் கூட்டமும் குறைக்கவும் உலகத்தில் யாராலையும் முடியாது, கூடாது. அவன் அதன் தண்டனை அனுபவிப்பான்னு போட்டிருக்கு. சத்தியத்தை, அன்பை, இரக்கத்தை சொல்கிற ஆளுக்கு விரோதியாக நிற்காதீங்க. சின்ன ஆளோ பெரிய ஆளோ, நல்லதுன்னா எடுத்துக்கங்க, கெட்டதுன்னா விட்டுருங்க. யாரையும் இங்கே கட்டாயம் பண்ண யாரும் ரெடியாக இல்லை. தப்பாக யாரும் பேசாதீங்க. ஆமாம், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம தேசம் நல்லா இருக்கணும், இந்த இந்தியா நல்லா இருக்கணும், உலகமே நல்லா இருக்கணும். கலகத்தை இழப்புனீங்க, யாராக இருந்தாலும் சரி அவனவன் அதன் கூலியே பெறுவான். யாராக இருந்தாலும் சரி, யார் நானும் தான், whoever it may be. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். மாறாத பிரமாணம் எழுதிக்கங்க. செம்மையான பாதையை விட்டு விலகக்கூடாது யாராக இருந்தாலும். ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காதியா. ரோட்லேயே பாருங்களேன். கீப் லெஃப்ட்னு போட்டிருக்கு. ரொம்ப கவனமாக போனால் தான் தப்பிச்சான். கொஞ்சம் ரைட்டில் போய் தேவைக்கு மிஞ்சின வேகம் போய் என்ன தேய்ச்சி பண்ணிட்டான், அதன் பலனை அவன் அனுபவிச்சு தாங்கணும். அடுத்தவனுக்கு ஒவ்வொருத்தரத்தை கொடுத்துருவான். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறது? சட்ட புஸ்தகத்தில் என்ன சொல்லி இருக்குது? இப்படி நடக்கணும், நீ நல்லா இருப்ப. இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளையை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு முதல்ல நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் தெளிவான ஆள். யாரையும் ஏமாற்ற மாட்டேன், யாரையும் வஞ்சிக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்லி கடவுள் கோயிலுன்னு சொல்லி உங்களை ஏமாற்றி காசு வாங்க மாட்டேன். நான் எனக்கு தேவையும் கிடையாது. நான் பலமுறை நான் சொல்லுவேன், வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. எனக்கும் தான், அது உங்களுக்கும் தான். கேள்வி கேட்குறாள், என்னை பிரசங்கிக்கிறோம்னா கேள்வி கேட்குறது வளைச்சி
நீ அதை செய்கிற எதை செய்கிற, நீங்களும் செய்யணும் நானும் செய்யணுயா. என்ன கேள்வி? ஒருத்தனை அரட்டுறதா கேள்வி? அரசியலா ஆன்மீகமா? தான் சௌரியமாக வாழ்கிறதுக்கு அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூடாதியா? எத்தனை பேர் சொல்கிறீங்க பக்தின்றீங்க? பக்தின்னு பணத்தை தானே பறிக்கிறீங்க, பக்தின்னு பணத்தை தானே செலவு பண்ணுறீங்க. தங்களுக்கு கிடைத்த லாபம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்தது, தேவனுடைய வார்த்தை அது. யாரும் ஏமாற்றவே கூடாது. ஏமாத்துறவன் யாருன்னு தெரியாட்டி அதில் பிரயோஜனமே இல்லை. நீங்கள் ஏமாறவும் கூடாது, ஒருத்தன் ஏமாத்துறவன்ட்ட உறவு வைக்கவும் கூடாது. சுயமரியாதைன்னா தெரியுமா? ஏதாவது தெரிஞ்சுதான் அந்த பாதையில் போகாமல் இருக்கிறீங்களா? நானாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பையன் நல்லா படிக்கணும்டான்னு சொன்னால் அவர் யார்? சொல்கிறவர் யார்? எவராக இருந்தால் என்ன? போஸ்ட்மேன் யாராக இருந்தால் என்னையா? வந்த தபால் என்னன்னு பாருங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. பொம்பளை பிள்ளைலாம் ஆம்பளை பையனை நல்லா படிக்க வைங்க, நல்ல அந்தஸ்தில் வைங்க. படிப்பு ரொம்ப பிரயோஜனமானது. பக்தி என்று படிக்காமல் இருந்துடாத. படிக்க வேண்டிய அளவு படி. அப்படிதான் பைபிள்லேயும் போட்டிருக்கியா? நான் தான் சொல்கிறேன்ல, இயேசுனர் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லியிருக்காரு? அவர் சொன்னதாக எழுதியிருக்குது. பெரிய கேலண்டரில் இயேசுனார் படம் போட்டு வெள்ளிக்கிழமை மாலை போட சொன்னாரா? பெரிய சில கப்போர்டில் அல்மேராவில் வச்சு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை போட சொன்னாரா? இல்லையே. ஒருவன் என்னை விசுவாசித்தால் என் கட்டளைகளை பின்பற்ற கடவன் சொன்னார். பைபிள் வசனம் தான் சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளை என்ன? முதலாவது ஆலயத்துக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளையை பின்பற்றக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆமாம், உள்ளதை எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. நான் தெளிவானவன். நான் யாருக்கிட்டையும் சண்டைக்கு வரல, நான் யாரையும் ஏமாத்தலை. வேணும்னா எடுத்துங்க, இல்லாட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. கையில் பைபிளை தூக்கிட்டா அதில் என்ன சொல்லி இருக்குது? வேதவசனம் கரெக்டாக சொல்லி இருக்குது. நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கக்கூடாதுங்க. வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி பைபிளில் போட்டிருக்கு. இந்த எழுதப்பட்ட வார்த்தையை சொல்கிறேன் நான். வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. வெளிச்சத்தில் நீங்கள் நடங்கயா, நானும் நடக்கணையா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரு? இயேசுவை ஆண்டவராக பின்பற்றுறீங்க, செம்மையான பாதையில் போகிறீங்க, நல்ல பாதையில் போகிறீங்க, மரியாதையாக போகிறீங்க, ஒழுக்கமாக போகிறீங்க, அநியாயத்தில் தலையிடாமல் போகிறீங்க. செம்மையான பாதையில் போகும்போது அவர் சொன்னபடி செய்யணும். இயேசு குறித்து பிரசங்கிக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், வாதாட்டம் போராட்டம் வேணாம். வசனம் தான் சொல்கிறேன் நான். நீ யாருன்னு என்னை கேட்க அதிகாரம் உங்களுக்கு யாருக்கும் கிடையாது. உங்களை கேள்வி கேட்க எனக்கு அதிகாரம் கிடையாது. அவனவன் தன் பாரத்தை சுமப்பான். பைபிள் இருக்கு. தனக்கு பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு அப்படின்ட்டு அடுத்தவனை நியாயம் இல்லாமல் திட்டாதீங்க. நியாயமாக இருந்தால் சொல்லுங்க. கேட்டால் கேட்குறாங்க, கேட்காட்டி போகிறாங்க. சுயமரியாதை என்ற வார்த்தையை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். தேவையான அளவுக்கு இருந்தால் தானே நீ 4 பேருக்கு ஏழைக்கு உதவி செய்ய முடியும். அநியாயமாக சம்பாதிக்கக்கூடாது, நியாயமாக சம்பாதிக்கலாம்ல. இந்த பூமியும் இதன் நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையது. பைபிள் இருக்குல்ல. சங்கீதம் 24 இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு வந்தார். எதுக்காக மரித்தார்? கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எல்லாம் தெரிஞ்சாலும் உலகத்தில் யாருமே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்காமா. மண்டக்கணம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அடிக்கடி. அவனுக்கு மண்டக்கணம்டா ஆகாது. யாராக இருந்தாலும் சரி, கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துடைய கட்டளை என்ன? போதவர்களோ விசுவாசிகளோ எல்லாருக்கும் சொல்கிறேன், அன்போடு சொல்கிறேன்.
யாரையும் மனுஷனை பின்பற்றாதீங்க, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேன்னு பைபிள் இருக்கியா? தேவனுடைய வார்த்தையை நம்புவது போல எதையும் நம்பக்கூடாது. கொஞ்சம் பிரசங்கத்தை கேளுங்க. தபால் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. யாரையும் திட்டலாம், யாரையும் வையலான்னு கண்டபடி பேசாதீங்க. நாட்டில் சுதந்திரம் இருக்குன்னு எல்லாத்தையும் பேசாதீங்க. மேலே ஒருத்தர் இருக்கார், அவரை யாரும் பார்க்கல. வாதாட்டத்துக்கு போராட்டத்துக்கு வராதிங்க. காற்றடிக்குது, மரம் செடியெல்லாம் ஆடுது, காற்றை கண்ணில் பார்க்க முடியல. அதனால் காற்றே இல்லைன்னு சொல்ல முடியாது. உன்னை மனச்சாட்சி என்ன சொல்லுது? ஒருத்தனுக்கு தீமை செய்ய சொல்லுதா, ஒருத்தனுக்கு நன்மை செய்ய சொல்லுதா? இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளை என்னையா? பைபிளை படிக்கிற, பைபிளை பின்பற்ற, பைபிள் வார்த்தைகளை பின்பற்றக்கூடிய எல்லாருக்கும் சொல்கிறேன், அனுபவிச்சாச்சு. இயேசுனார் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம் என்ன? உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். பைபிள் படிக்கிற ஆளுக்கெல்லாம் தெரியுமே நான் சொல்கிறது எந்த பைபிளில் எங்கே இருக்குன்னு. மார்க் 16:15 இருக்குல்ல, உலகமெங்கும் போய் நீ நல்லா இருக்கிறியா, அதை இன்னும் சொல்ல பைபிளில் போட்டிருக்கியா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளதை எல்லாத்துக்கும் சொல்லலாமையா? கோர்ட்டுக்கு போனா தாயே உள்ளதை சொல்லணும். உள்ளதை எல்லாத்துக்கும் சொல்லணும்னு பைபிள் எங்கே இருக்கு? சொல்லுவீங்களா? பேங்க்ல பணம் போட்டு 2 பேங்க்ல பணம் போட்டா சொல்லுவீங்களா? உங்களுடைய குறைகளை சொல்லலாமா? தவறுகளை சொல்லலாமா? விட்டணும். அது அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். பைபிள் இருக்கு. கோர்ட்டுக்கு போனால் உள்ளதை சொல்லு, எல்லாத்துக்கும் சொல்லாது. உன்னை மதிக்க மாட்டான். கொஞ்சம் உயர்வாக இருந்தால் மதிப்பாங்க, கொஞ்சம் தாழ்வாக இருந்தால் மதிக்க மாட்டான். தேவையே இல்லையே? ஒருவருடைய காரியத்தை ஒருவருக்கு சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் என்ன? மத்தேயு 28:20 என்ன சொல்லியிருக்கு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ன கட்டளையிட்டாரு அதை சொல்லுங்க. நமக்கு என்ன கட்டளை? இயேசு நல்லவர்னு சொல்லு. நம்முடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு வந்தார். இல்லைன்னு தகராறு பண்ணுறியா? விட்டுருங்கய்யா. வேணும்னா ஏற்றுக்கொள்ளுங்க. வேதவசனம் மாறாதது. இயேசு கிறிஸ்து ஒரு தடவை சொன்னார், வானமும் பூமியும் அழிந்து போகும், நான் சொன்ன வார்த்தை ஒரு காலம் அழியாதுன்னாரு. நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது அநேக காரியம் அதில் இருக்குது. எல்லாத்தையும் படித்து முடித்து அதனை அறிஞ்சு செயல்படுறதுக்கு காலம் பத்தாது. அவங்கவுங்க தேவைக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்கள, சொன்னால் கோபம் வருது, சொல்லாதன்றீங்க. அப்புறம் யார்கிட்ட சொல்லுவா? யார் சொல்லுவா? சொல்ல வேண்டியதை சொல்லித்தானே வேண்டியது. தப்பாக செய்கிறீங்க, சொல்ல வேணாமா? அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி என் வார்த்தையை அவர்களுக்கு சொல்லு. வயலில் இருக்கியா? எசேக்கியேல் வசனம் இருக்குது தெரியுமில்ல? பைபிள் தானே சொல்கிறேன். என்னை பின்பற்றுன்னு சொல்கிறேன். வழிகாட்டியை நம்பாதான் இருக்க பைபிளில். தப்பாக சொல்லி கொடுக்குற வழிகாட்டியை நம்பாத. நான் ஆணித்தரமாக பேசுகிறேன், உண்மையாக பேசுகிறேன், நேர்மையாக பேசுகிறேன். ஒருத்தனை ஏமாற்றி சம்பாதிக்கணும் எனக்கு அவசியமே இல்லையா? பைபிள்லேயே போட்டிருக்கேன். ரொம்ப பேர் ஆண்டவர் இரட்சகர் இயேசுன்னு சொல்லி ஆதாய தொழில் பண்ணுறான்னு போட்டிருக்கு பைபிளில் போட்டிருக்குல்ல. சிநேகிதனை நம்பாத, வழிகாட்டியை நம்பாத. அவன் ஒரு வழியில் போவான், அந்த வழியை நல்ல தத்துவத்தையும் வித்தையும் உனக்கு சொல்லித்தர மாட்டான். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை படிங்க. வேதமே வெளிச்சம், போதக சிற்சியை ஜீவ வழி பைபிள் இருக்கு.
இதை படிச்சுட்டு அதே மாதிரி செம்மையான பதில், அன்பு, இரக்கம், தயவு என்ற பாதையில் போங்க. அடுத்தவனுக்கு தீமை செய்யாத, அடுத்தவனுடைய குடும்பத்துக்குள்ள தலையிட்டு பிரச்சனையை உண்டாக்காத. நான் மறைமுகமாக சொல்லிக்கிட்டு இருக்காமா, அடுத்தவன் குடும்பத்தில் தலையிட்டு பண விஷயம், நகை விஷயம், செல்போன் விஷயம், வாழ்க்கை, இதில் பிரச்சனையை உண்டாக்காத. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார்ல, பைபிள் படிக்கிறோம்ல, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்ல. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காக சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அவருக்கு பேரியா. ஒன்னொன்னா புள்ளி வச்சு கமா வச்சு படிக்க முடியாது. ஒருத்தனை ஏமாற்றி கொள்ளையடிக்காதானே புரிஞ்சுக்கணும். அது எப்படி கொள்ளையடிக்கிறது, அது கொள்ளையடிக்காமல் இருக்கிறது எப்படி, அது யார் சொன்னது, ஏன் கேட்குற, வளைச்சி கேள்வி. கீழ்ப்படைய வேண்டிய நோ என்ட்ரினா நான் தான் பலமுறை சொல்கிறேன் இல்லையா, நோ என்ட்ரினா யார் எழுதி போட்டதுன்னு கேள்வி வைப்பா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா, ஏதுக்கு கேள்வி கேட்குறேன்? நோ என்ட்ரின்னு போட்டால் வெளியே அடுத்த வழியை போக வேண்டியதானே. மீறி போனால் அதன் பலாபலனா அனுபவிப்பீங்க. அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பான், செம்மையான வழியை விட்டு விலகாத போட்டிருக்குல்ல. ஏதோ ஒருத்தன் ரோட்டில் நின்று கத்துறான், சொல்கிறான், கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க. சபைக்கு போகிறோம், சபையில் போய் என்ன கற்றுக்கிட்டான்? ஆலயத்துக்கு போய் என்னையா கற்றுக்கொண்டான்? எத்தனை எத்தனை தலைமை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க சொல்லித்தர்றீங்க. அனுபவிச்சாச்சா, என்ன அனுபவிச்சாச்சு? நல்ல சாச்சு, அனுபவிச்சாச்சு, மேன்மையான சாச்சு. அப்படியா? அப்படியா? எழுப்புதல் எங்கேருந்தியா வரேன்? எங்கேருந்து வரேன்? செய்கிறதெல்லாம் தவறான பாதையில் போய்கிட்டு செய்கிறது, அப்புறம் எழுப்புதல் வரதான் எப்படி வரேன்? எல்லாரும் யூடியூப்பில் பேசுகிறதுனால நான் யூடியூப்பில் பேசுகிறேன், வேறு வழி இல்லை. இன்றைக்குள்ள நிலைமையில் வேறு வழி இல்லை. 10 பேரை கூப்பிட்டு சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. யூடியூப்பில் தான் ஒரு கொஞ்சம் பேராச்சும் கவனிப்பாங்க. செய்கிறதெல்லாம் தவறான காரியங்கள், பேசுகிறதெல்லாம் தவறான காரியம், அப்புறம் எழுப்புதல் வருதான் எப்படி வரும்? யூடியூப்லேயே சொல்கிறாப்போ இந்த ஆளுகள் மூலமாக எழுப்புதல் வராது. அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ஏன் நடக்கிறீங்க? தேவையா? அனுபவிச்சாச்சு. என்ன அனுபவிச்சாச்சு? தேவையா? பைபிள் இருக்காயா? பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வயலில் வசனம் இருக்கா இல்லையா? பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பைபிள் இருக்கா இல்லையா? சும்மா அனுபவிச்சாச்சு அனுபவிச்சாச்சுன்னு ஜனத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, யாராச்சும் ஒரு ஆள் சொல்ல முடியுமாயா? ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஒருவனுடைய வாழ்க்கையில் நடந்த வாழ்க்கை, நடக்கிற வாழ்க்கை பற்றி சொல்லணும்னு பைபிள் எங்க இருக்குது? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள். பைபிள் தெரியுமா? நான் யாருக்கும் பயந்து வாழ வேண்டியதில்லை, யாரையும் பிரியப்படுத்தி வாழ வேண்டியதில்லை. தனிப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும், யாவரோடு சமாதானமாக இருக்கணும். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராக இயேசுவை கொலை செய்தார்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள். பைபிள். ஒரு ஆள் பதில் பேச முடியுமாயா? பைபிளை படிக்கிறீங்களா இல்லையா? படிக்க வேண்டிய அளவு படிக்கணும் இல்லையா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் தானே ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்கு தானே சாட்சியாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் யோவான் ஸ்நானகன். பைபிள் இருக்கா இல்லையா? யாராச்சும் பிரசங்கம் பண்ணுறீங்களா? எழுப்புதல் வரப்போதான் இந்த தமிழ்நாட்டுக்கு. எப்போயா வரப்போகுது? எப்போ வரப்போகுது? சத்தியத்தை பேசினா தான் எழுப்புதல் வரும். சுயலாபத்தையும் தனக்கு பிரியமானதையும் சொல்லிக்கிட்டு இருந்தா எழுப்புதல் வராது. எப்படி வரும்? ஜனத்தை ஏமாற்றக்கூடாதியா, யாரா இருந்தாலும் சரி. என்னென்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தேவையா? தேவையா? பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பைபிள் இருக்குல்ல.
ஏதோ சில அடிப்படையில் அதை இதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. யாராக இருக்கட்டும், பைபிளை படிக்கிற ஆள் ஆண்டவர் இயேசுனுடைய கட்டளை என்ன? களவாங்காத ஒத்துக்கிறீங்க, உச்சாரம் பண்ணாதே ஒத்துக்கிறீங்க, உன் அனுபவ சாட்சியை சொல்லாதன்னு பைபிள் இருக்கு இல்லையா? சொல்லலை, எங்கே இருக்குது சொல்லு, ஒரு ஆள் சொல்லு, ஒரு ஆள் என்கிட்ட பேச முடியுமா? ஒரு ஆள் யாராவது எந்த சபையில் 100 வயசு தாத்தாவாக இருந்தாலும் என்கிட்ட பேச சொல்லியா? பைபிள் எடுத்து காமிங்க. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த வாழ்க்கை, நடக்கிற வாழ்க்கை சொல்ல சொல்லி இருக்குதா? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள். யோவான் தேவனுடைய மனுஷனாகிய யோவானை கூப்பிட்டு கேட்டேன், பத்மு தீவிலே இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நான் அங்கே இருந்தேன். உங்களுடைய சகோதரனாக நான் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அங்கே இருந்தேங்கிறாயா? பத்மு தீவில் பெண்களை சும்மா அனுபவிச்சாச்சுன்னு சொல்றது தேவையா? உங்கள் காரியத்தை எதுக்கு சொல்கிறீங்க? கடன்பட்டா 10 தடவை சொல்கிறீங்க. கொஞ்சம் சம்பாரிச்சு 2 பேங்கில் போட்டால் சொல்லுவீங்களா? ஒரு ஆள் எனக்கு பதில் சொல்லியா? நான் உங்களை வையலை திட்டலை, புத்தியாக பிள்ளைங்க, ஞானமாக இருங்க. ஒரு காரியத்தை செவ்வையாக செய்வதற்கு ஞானமே பிரதானம். நீதிமொழிகள் என்ன போட்டிருக்கு? என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதிச்சுக்கொள், என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிச்சுக்கொள். உலக ஞானம் வேற, தேவ ஞானம் வேற. செம்மையும் உண்மையுமா நடக்கிறது தேவ ஞானம் வேணும். நிறையா மார்க் வாங்கி நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உலக ஞானம் வேணும். சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார்னு மீகா 7:19 வசனம் இருக்கியா? யார் சொல்லித்தர்றா? யார் சொல்லித்தர்ற? எத்தனை பேர் சொல்லித்தர்றீங்க? இந்த மதுரையில், இந்த தமிழ்நாட்டிலையும் எத்தனை பேர் சொல்லித்தர்றீங்க? எப்போ பாரு பாட்டு 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 நல்லது, ஆராதனை நல்லது, கிருபை வந்துருச்சுல்ல, சோத்திர அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகும்னு வசனம் இருக்குல்ல. கிருபை வந்துருச்சுல்ல, அப்போ பேச்சு அழகாக இருக்க வேண்டாமா? நல்லா இருக்க வேண்டாமா? அந்த அம்மா சொல்கிறாங்களா, அனுபவிச்சாச்சு. தேவையா? உங்கள் வீட்டு பிரச்சனை, உங்கள் கம்பெனி பிரச்சனையை நாங்கள் கேட்கணுமா? தேவையா? பைபிள் இருக்கா? முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டேன்னு ஒரு வசனம் இருக்கியா? மீகா 7:19 என்ன போட்டிருக்கு? சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டேன். எத்தனை தடவை நான் பிரசங்கிக்கிறேன். கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் இந்த மெசேஜை சேனல்லையும் போடலான் இருக்கேன். உன்னை பற்றி எதுக்கே பேசுகிறேன்? ரத்தம் சிந்தனது யாரு? ஆண்டவராகிய இயேசு ரத்தம் சிந்தி பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாவற்றையும் மாற்றி அமைச்சார். கேள்வியை கேட்காதியா? வேணும்னா ஏற்றுக்கொள்ளடி, போயிட்டே இருக்கியா? ஏன் கேள்வி கேட்குறேன்? ஏற்றுக்கொள்ள மனசாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, வேணான்னா விட்டுருங்கய்யா. உங்கள் இஷ்டம் போல் போங்க. உங்களை யார் கேட்குறா? வில் பவர் உங்களுக்கு இருக்குல்ல. தேவனுடைய வார்த்தை இதை பைபிள் தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசித்தால் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்ததே ஃபாலோ பண்ணணும். தெளிவாக சொல்லி இருக்குது. எத்தனை வசனம் சொல்லணும்? நான் உங்களை ஏமாத்துறவன் நான் இல்லையா? உங்கள்கிட்ட பணம் பறிக்கிறவன் நான் கிடையாது. தேவையில்லை. நான் தான் பலமுறை சொல்கிறேன்ல, நான் தலை நிறைய அறிவு, கை நிறையா தொழில் இருக்கேன். எனக்கு என் தேவைக்கு நான் சம்பாதிக்க என்னால் முடியும். இப்போவும் முடியும். எனக்கு வயசு 84 தெரியுமில்ல. ஒருத்தனை ஏமாற்றி அதையும் இதையும் சொல்லி ஏமாற்றணுமா? ஒருத்தனுடைய வாழ்க்கையை பற்றி ஏன் கேட்குறீங்க? தேவையா? அவனுக்கு நடந்த காரியங்கள், நடக்கிற காரியங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? ஒரு ஆத்தும ரட்சிப்புக்கு வெளியேறப்பட்டது இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பைபிள் நம்மிலே பாவம் இல்லை என்று சொல்வோமோனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் இயேசுநாதர். வேண்டாத கேள்வி யாரும் கேட்காதீங்க. நான் உங்களை கேட்கல, நீங்கள் என்னைய கேட்காதீங்க. எழுதப்பட்ட வார்த்தையை சொல்கிறேன்.
தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டேன்றார். யோவான் சாணனை கூப்பிட்டு கேட்குறேன், நான் தான் பலமுறை சொல்கிறேனையா, உங்களை ஏமாத்துற பிரசங்கத்தை கவனமாக கேட்பீங்க, ஏமாற்றி பணத்தை வாங்குறவன்ட்ட பணத்தை அனுப்புவீங்க, சத்தியத்தை சொல்லி தர்றவன்ட்ட கவனிக்கிறது கிடையாது, கவனிக்க வேண்டிய அளவு கவனிக்கிறது கிடையாது. அதான் பிரச்சனை. வேத வசனம் மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, சங்கீதம் 15 இருக்கு. எந்த கிறிஸ்தவ இயேசுவை பின்பற்றுகிற யாராக இருந்தாலும் சரி வட்டிக்கு விடவே கூடாது. அடுத்த குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்க கூடாது. அடுத்தவன் சொத்தை அபகரிக்க கூடாது. மாறாத பிரமாணம், மாறாத பிரமாணம். சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. செயலெல்லாம் தன் வாழ்க்கையில் நடந்த அக்கிரமத்தை எல்லாம் சொல்றது, அப்புறம் எழுப்புதல் மதுரைக்கு வரப்போதான், தமிழ்நாட்டுக்கு. எப்படியா வரேன்? எப்படி வரேன்? சத்தியத்தை பிரசங்கிச்சா எழுப்புதல் வரும். ஆதாய தொழிலா நினைச்ச கடவுள் கடவுள் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி ஆதாய தொழில வைக்கலாமையா? பக்தி பக்தின்னு இருக்கு, பக்தி இருக்கு, பக்தியின் வேஷம் இருக்கு, பக்தியின் நேர்மை இருக்கா? எத்தனை பேருக்கு தெளிவு இருக்கு? சுயமரியாதைன்னு அடிக்கடி டிவியில் பேசுறாங்க ஐயா, சுயமரியாதை சுயமரியாதைன்னு. மூட நம்பிக்கை ஒழியணும், மூட நம்பிக்கை ஒழியணும்னு யாருக்கிட்ட இருக்கு அவங்க விட்டணும்ல. தப்பு தப்பா ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான், அதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்கத்தான் ஏசுனாரு, சிலுவையில் தொங்குனாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரிக்கவே கூடாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எல்லாரையும் நேசிக்கிறோன்னு சொல்றாங்க. ஜாதி மதம் பணம் படிப்பு ஒன்றும் பார்க்காம எல்லா மக்களையும் நேசிக்கிறேன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அப்போ அந்த கவர்மெண்ட்டை நேசிக்கத்தானே செய்வோம். மக்களில் பலவாறு இருப்பான், படித்தவன் இருப்பான், படித்தவர் இருப்பார், படிக்காதவர் இருப்பார், தடித்தவர் இருப்பார், ஒல்லியாக இருப்பார். எதுக்கு பாகுபாடு போட்டு பிரிக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருக்கா? பேச்சு இருக்கா? செயல் இருக்கா? அப்புறம் என்ன பக்தி? பக்தி எல்லாருக்கும் சொல்றேன், பைபிள் படிக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், பைபிளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், உலக லெவல்ல சொல்றேன், உலக லெவல்ல தங்களுடைய பழைய வாழ்க்கை நடக்கிற வாழ்க்கை யாரும் சொல்லாதீங்க. யூ ஹேவ் டு கோ ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அண்ட் பிரீச் தி காஸ்பல் ஆஃப் ஜீசஸ். பைபிள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய கட்டளையா? சும்மா அதையும் இதையும் பேசாதீங்க, பொழுது போகாதீங்க. இயேசு கிறிஸ்துவ குறித்து நிறைய சொல்லித்தர வேண்டியதை சொல்லிக் கொடுங்கய்யா. ஏகப்பட்ட விஷயம் பைபிளில் இருக்கு. என்னதையாவது சொல்லி பொழுது போக்கி ஆதாய தொழிலா யாருமே செய்யாதீங்கய்யா. தேவைகள் கொஞ்சம் தானே. பக்தி பக்தின்னு எவனை ஏமாத்தலாமா? யாரா இருக்கட்டும், நியாயமா? இந்த நம்ம முன்னேறணும், ஊர் முன்னேறணும், தேசம் முன்னேறணும், இந்த நாடு முன்னேறணும். பக்தின்ற பேரை சொல்லி ஏமாத்தலாமா? வஞ்சிக்கலாமா? தப்பு தப்பா சொல்லி கொடுக்கலாமா? சொல்லுங்க. அடுத்தவன் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும் இல்லையா? தன்னை போல் பிறனை நேசின்னு ஆண்டவராகிய இயேசு சொன்னார்ல. அவனை ஏமாத்தி நான் காசு வாங்கலாமா? வேலை பார்த்து காசு வாங்கலாம், கூலி பார்க்கலாம், லாபம் பார்க்கலாம், கொள்ளையடிக்க கூடாது. ஒருத்தன் ஏமாளினா அவனை ஏமாத்தி காசு வாங்கக்கூடாது. அதுவும் ஆண்டவர் பேரை சொல்லி ஏமாற்றக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, பைபிளில் எத்தனை வசனம் உங்களுக்கு சொல்லணும். உன்னுடைய மீறுதலை மேகத்தை போல அகற்றி விடுவேன் இருக்கியா? போயிடுச்சு இல்லை? அனுபவிச்சாச்சு சொல்றான், அனுபவிச்சாச்சு. ஒரு ஆள் இருக்கியா? ஒரு ஆள் ஹோல் தமிழ்நாடு யாரா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக லெவலில் நான் சொல்றேன்,
நான் பேசுகிற சப்ஜெக்டில் தப்பு இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க. வேணான்னா விட்டுருங்க. நான் சொல்கிற வசனத்துக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. வாதாட போராட வேணாம். நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அடுத்த ஆளும் நல்லா இருக்கணுமையா. உன்னுடைய மீறுதலை மேகத்தை போல அகற்றி விடுவேன். அப்புறம் எதுக்கு சொல்லிக்கிறீங்க? அனுபவிச்சா உங்களை பற்றி என்னை பற்றி சொல்ல என்னையா இருக்கு? ரத்தம் சிந்தனவர் இயேசு, மரித்தவர் இயேசு கிறிஸ்து, உயிரோட வந்தவர் இயேசு கிறிஸ்து. நீங்க என்ன பெரிய ஆளு, நான் என்ன பெரிய ஆளு? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு ஒரு சொல்லுவாங்க தெரியுமா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.